திக்ரின் அல்லாஹுவை நினைவு கூறுதல். சிறப்புகள். ஸலவாத் சொல்வதன் சிறப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுவதின் மகத்துவம். இஸ்லாத்தில் திக்ர் என்பது அல்லாஹுவை நாவாலும் இதயத்தாலும் நினைவு கூறுவதாகும். இது ஒரு முஸ்லிமின் ஈமானை வலுப்படுத்தும் மிகச் சிறந்த வணக்கங்களில் ஒன்றாகும். 1. அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறலாம். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். திருக்குரான் 2:152. 2. இதயத்திற்கு அமைதி கிடைக்கும். அல்லாஹுவை நினைவு கூர்வதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. திருக்குரான் 13:28. 3. சிறந்த அமல்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய அமல்களில் மிகச் சிறந்ததையும் உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவதையும் தங்கம் வெள்ளியை செலவிடுவதை விடவும் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திப்பதை விடவும் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கூறட்டுமா? தோழர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை திக்ர் செய்வதே. 4. பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரே சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 முறை கூறுகிறாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். 5. நாவு எப்போதும் திக்ரில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமது நாவு எப்போதும் அல்லாஹ்வின் திக்ரில் ஈடுபட்டிருக்கட்டும். 6. நிலைத்திருக்கும் நற்செயல்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இல்லாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் ஆகியவை நிலைத்திருக்கும் நற்செயல்கள். அல்லாஹ் நம் அனைவரின் நாவையும் இதயத்தையும் திக்ரில் ஈடுபடச் செய்து நம்மை அதிகமாக அவனை நினைவு கூர்பவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். ஸலவாத் சொல்வதன் சிறப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுவதின் மகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுவது மிக உயர்ந்த வணக்கங்களில் ஒன்றாகும். இதற்காக அல்லாஹ் தானே குரானில் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் கூறுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அவர் மீது ஸலவாத் கூறுங்கள், முழுமையான சலாம் கூறுங்கள். திருக்குரான் 33:56. ஸலவாத் சொல்வதன் 7 சிறப்புகள். 1. அல்லாஹ்வின் அருள் 10 மடங்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான். ஸஹீஹ் முஸ்லிம். 2. பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸலவாத் அதிகமாகச் சொல்வதால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நன்மைகள் அதிகரிப்பதற்கும் காரணமாகிறது. 3. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவர் என் மீது அதிகமாக ஸலவாத் கூறியவராவார். திர்மிதி ஹசன். 4. துஆ ஏற்றுக்கொள்ள உதவுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலி அவர்கள் கூறினார்கள், துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறும் வரை அது உயர்த்தப்படாது. திர்மிதி. 5. கவலைகள் நீங்கும். உபை இப்னு காப் ரலி அவர்கள் அதிக நேரம் ஸலவாத் கூறலாமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படிச் செய்தால் உன் கவலைகள் நீக்கப்படும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். திர்மிதி. 6. நன்மைகள் உயர்த்தப்படும். ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் அழிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். ஹதீஸ்களின் மொத்த கருத்து. 7. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை ஷஃபாத் கிடைக்க காரணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்புடன் ஸலவாத் கூறுவது மறுமையில் அவர்களின் ஷஃபாத்தை பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும்.